டியூஸ்டே ஈவினிங் ஃபிஷ் தொட்டியில் ஃபுட் போடுறப்போ கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா இதில் ஒரு 3-4 மீன் பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி ஒன்று தான் இருந்துச்சு. அழகாக ஃபுட் போடுறப்பல அப்படியே மேலே வரப்போ அது பார்க்கவே அழகாக இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஈவினிங் போல் விளக்கெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் டின்னர் ஒர்க்கை ஹரிபரியாக சீக்கிரம் முடிச்சே ஆகணும். நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐனேஷ் குட்டி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சுத்தமாக தூங்கவே இல்லை. ஸோ டின்னர் ஒர்க்கை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடித்து ஊட்டி விட்றலாம் அப்படின்னு பார்த்தா அதுங்குள்ளேயே ஐனேஷ் குட்டி தூங்கிட்டான். போய் பார்த்தா கொஞ்சம் ஃபீவராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டானிக்லாம் கொடுத்து நானும் தூங்க வச்சுட்டேன். ஸோ லேட்டாக எழுந்திரிச்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா தான் நல்லாயிருக்கும்ட்டு விட்டுட்டேன். இந்த குக்கர் பார்த்திங்கன்னா எனக்கு விசில் வந்து கொஞ்சம் நெஞ்சே பதமாக இருந்துச்சு. ஐனேஷ் குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே தூங்கிட்டு இருந்தார். நான் போய் கொஞ்சம் நேரம் ரசிச்சிட்டுலாம் வந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டாகவே தான் இன்றைக்கி பிளாக் காஃபி தான் போட்டு குடித்தேன். அதுவும் எப்போவுமே எங்கள் ஈவினிங் இப்படி தான் போகும். எல்லோரும் ஜாலியாக கொஞ்சம் காத்தோட்டமாக வெளியே நின்று பேசிட்டு குட்டீஸ்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஈவினிங் டைம் ஆனாலும் யாருமே வீட்டுக்குள்ளேயே அதிகம் இருக்க மாட்டோம். நாங்கள் டின்னருக்கு பார்த்திங்கன்னா இட்லி தான் ஊற்றியிருந்தேன். காலையிலேயே மாவு அரைச்சி வச்சுட்டேன். ஒரு 12 மணி வாக்கில் தான் அரைச்சி வச்சேன். அது வந்து இந்த டைமுக்கு கொஞ்சம் ஒரு 8 மணிக்கு மேலே தான் புளிச்சு வந்துருந்துச்சு. இட்லி ஊற்றினா ரொம்ப சாஃப்டாக சூப்பராகவே வந்துருந்துச்சு. என்னோடய டின்னரும் சூப்பராக முடிச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இட்லி, சொரக்காய் சாம்பார், இவ்வளோ தாங்க என்னோடய டின்னர். ஐனேஷ் குட்டி இதுக்கு மேலே எந்திரிப்பான்ட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவனும் நல்லாவே தூங்கிட்டான். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்